பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில தனுஷ் ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வந்து சேரும். இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில் இருக்குதுங்க. கடைசி கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் இந்த வருடத்தில் மீதி இருக்குது. இந்த நாட்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது? இத்தனை நாட்களாக நீங்கள் வெறும் ஏமாற்றங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்தீங்க. இனி மாற்றங்களுக்கு தயாராகுங்க. அதை பற்றி விரிவாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாங்க. பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா, பாதகமாக அமைஞ்சிருக்கா? பாதகமாக அமைஞ்சிருந்தா அதை எப்படி சாதகமாக மாற்றிக்கலாம், அதற்கான பலன் என்ன மற்றும் பரிகாரங்கள் என்ன, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன, மேலும் நட்சத்திர பலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போகிறோங்க. அந்த வகையில் தனுஷ் ராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க. அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான், லாபஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் கூட்டணியில் இருக்காங்க. விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. தனுஷ் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குது அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் தனுஷ் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுஷ் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் தனுஷ் ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். தனுஷ் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய தனுஷ் ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறதா இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதை 2025 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது நம்ம வாழ்க்கை முழுவதுமாகவே மாற்றம் அடைய போகுது. நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி
உங்களுக்கு வந்து இந்த 11 மாதங்களுமே முழுவதுமாகவே ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்குது. ஏன்னா இந்த நவம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சியோட பலன்களும் குரு பயிற்சியோட பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. அடுத்து 2026 பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. இத்தனை நாட்களாக இந்த 2025 முழுவதுமாகவே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தார். அதாவது பிரச்சனையை மட்டுமே கஷ்டத்தை மட்டுமே தந்துட்டு இருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு முழுவதுமாக வக்ர நிவர்த்தி அடைந்து நல்லது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரப்போறாருங்க. அந்த அளவுக்கு சனி பகவான் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் 12 ராசிகளுக்கும் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி. அது என்ன சாமி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி புதுசாக ஏதோ ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசிகளையுமே குரு பகவான் ராசி அதிபதியாக கொண்டது தனுசு ராசிக்காரங்க தான். ஆனால் பொருளாதார ரீதியாக ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா அது வந்து குருவுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து நல்ல முன்னேற்றத்திற்கு போக முடியும். ஆனால் குருவை ராசி அதிபதியாக கொண்ட எங்களுக்கு நாங்கள் மட்டும் ஏன் சாமி எங்களுக்கு இந்த நிலைமை, நிறைய கடன் பட்டு இருக்கோம், நிறைய குடும்பத்தில் பிரச்சனை, தொழில பிரச்சனை, நிறைய பக்கம் பணம் வராமல் இருக்குது, இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனையை நாங்கள் சந்திக்கிறோம், எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. அதாவது இந்த நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால குருவுடைய பார்வை உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய 2026 முழுவதுமே நீங்கள் ஏற்படுத்தி நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றத்தையும் மற்ற ராசிக்காரங்க எந்த அளவுக்கு டாப்பில் இருக்காங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாகவே உள்ளது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமா உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருங்க. தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்டா தனுசு ராசியில் பிறந்தோம், வேறு ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் வந்து கவலைப்பட்டு இருக்கீங்க. அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க கெடுத்து விடுறதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க. குறிப்பாக சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இதன் மூலமாக பொருத்தம் வரதில்லை. பொருத்தம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா வசதியை கேட்குறாங்க, நல்ல வேலையை கேட்குறாங்க. இதன் மூலமாக திருமண தடை அப்படிங்கிறது எங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து
இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் அது சாமி 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்திங்கன்னா, நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான். நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. நீ வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. பிரிஞ்சு போய் சண்டை போட்டுருக்கக்கூடிய ஒரு உறவு பார்த்திங்கன்னா, பல நாளாக உங்களை விட்டு இருந்த உறவுகள் விரைவில் உங்களை தானாகவே தேடி வரப்போகுது. அது உங்களுடைய நண்பராக இருக்கலாம், இல்லை பிரிந்து போன ஒரு கணவராக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கலாம். அவங்கள பார்த்திங்கன்னா மீண்டும் உங்களை தேடி வரப்போகிறாங்க. இவர்கள் மூலமாக நல்ல ஒரு சப்போர்ட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கூடிய விரைவில் ஏற்பட போகுதுங்க. இந்த காலகட்டம் மெதுவாக பணவரத்து இருக்குங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிற தாமதம் நீங்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மன மகிழ்ச்சி ஏற்பட்டு அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகளின் கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மை தரும். வழக்கு விவகாரங்களை ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள், நண்பர்கள் அனுசரணையுடன் இருப்பாங்க. தொழில் வியாபாரம் வேகமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதலை தரும். உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமாக தங்களது பணிகளை கவனிப்பது நல்லதுங்க. மேல் அதிகாரிகள் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். மேல் இடத்திலிருந்து ஒரு இனிப்பான செய்தியை பெறுவீங்க. பெண்களுக்கு பண வரத்து அதிகமாகும். அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும். கட்சி மேலிடத்தால் பாராட்டப்படுவீங்க. கலைத்துறையினருக்கு உங்கள் திறமையினால் புகழை தக்க வைத்துக் கொள்வீங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் மூல நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு மனதில் நினைத்தவரையே கைப்பிடிக்கும் யோகம் உண்டாகும். திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக கைகூடும். கொடுக்கல் வாங்கல் சரளமான நிலை நடைபெறும். கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வெற்றி கனியை பறிப்பீங்க. அடுத்ததாக பூராட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிட்டும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். சனிக்குரிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்வது நல்லதுங்க. அடுத்ததாக உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும். எதிர்பாராத திடீர் தன சேர்க்கைகளும் கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். பிரிந்த உறவினர்களும் தேடி வந்து ஒற்றுமை பாராட்டுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, குலதெய்வத்தை வியாழக்கிழமைகளை வணங்கி வர மன அமைதி உண்டாகும். காரிய வெற்றி ஏற்படும். பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கில்லை. நண்பர்களின் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும். தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழல் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். சில சலுகைகள் கிடைக்கும். வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும். சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். பங்குதாரர்களின் ஆதரவு உற்சாகத்தை தரும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் சிறு சிறு சலனம் ஏற்படக்கூடும். கணவர் கண்டிப்பாக பேசினாலும் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம்ங்க. தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சற்று மிதமான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலைகள் சவால் அதிகமாக இருக்கும். சில இடங்களில் போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக தடைகளை சந்திக்க வேண்டி வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக நடக்கும். தொழில் வியாபாரம் சராசரி நிலையில் இருக்குங்க. புதிய முயற்சிகளில் கவனமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி சந்தோஷம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் வேலை அழுத்தம் கூடுதலாக இருக்கும். பதவி மாற்றம், இடமாற்றம் ஏற்படலாம்.
வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகளை எதிர்பார்க்கலாம். தொழிலை நிதானமாக நடத்த வேண்டிய காலகட்டம் இது. குடும்பத்தில் இருந்த வழக்குகள், சண்டை சச்சரவு எல்லாமே குறையுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் கூட்டு குடும்பத்தில் பெரும்பாலும் இருப்பீங்க இந்த ராசிக்காரங்க. அதனாலங்க பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்குங்க. குடும்பத்திற்காக வருமானத்தை அதிகரிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய வகையில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி சாதனை படைப்பீங்க. புதிய முதலீடுகளில் கவனமாக இருங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் திருமண வரன் கைகூடி வரும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவு செலவுகளை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணங்களின் போது பாதுகாப்பு முக்கியமானதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தீங்கன்னா 7, 9. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான். அவரை வழிபாடு செஞ்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்கள். காரிய தடைகள் நீங்கும். நன்மைகள் பல மடங்கு உண்டாகும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.